Hello everyone, thangavel from Kiat systems. Actually, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா how to improve your laptop or desktop performance. நான் வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிருக்கேன், டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா யூஸ்வலாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? ஒர்க் பண்ண ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடை கொண்டு போய் கொடுப்பீங்க. கடைக்காரன் ஒரே விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் எஸ்எஸ்டியை மாற்றிருங்க, எஸ்எஸ்டி மாற்றினா தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக எஸ்எஸ்டி ஒரு சொல்யூஷன்ஸ் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு லேப்டாப் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா Ctrl Shift Escape கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜரில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த பர்ஃபார்மன்ஸ் டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் வந்து ஜிபியு, டிஸ்க், மெமரி அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக அதோட ஃப்ரீக்வன்சி காமிச்சிருக்கும். இந்த செக்மெண்ட்டில் எதெல்லாம் வந்து அதிக ஃப்ரீக்வன்சியில் வருதோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப நாள் ஓஎஸ் போடாமல் இருந்தீங்கன்னா ஒரு டைம் ஃபார்மட் பண்ணி ஓஎஸ் போட்டாலே அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைச்சிடும். இல்லை நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 4GB RAM யூஸ் பண்ணுறீங்க, அதை 8GBக்கு மாற்றிக்கின்றது குட். நார்மல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, SSD யூஸ் பண்ணுறீங்கிறது குட். பட் அந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமான்றது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை டியூல் கோர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை i3 செகண்ட் ஜென் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப், இல்லை i5 செகண்ட் ஜென் லேப்டாப் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். நீங்கள் SSD போட்டால் அந்த சிஸ்டம் ஸ்பீடாக என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா ரேமும் ஹார்ட் டிஸ்க்கும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் தவிர பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் கிடையாது. இதெல்லாம் வந்து உங்கள் ப்ராசஸருக்கு அட்வான்டேஜாக கொடுக்குமே தவிர அது தனியாக இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ ப்ராசஸர் ரொம்ப மேண்டரி. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் மினிமலிஸ்டிக்காக வச்சுருந்தீங்க, பெரிய யூசேஜ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக Windows 7 இருந்துக்கோங்க. இல்லை 10க்கு போகிற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணணும். ரேமும் ஹார்ட் டிஸ்க்கும் வந்து போர்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர மற்றபடி எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. SSDயை பொறுத்தவரைக்கும் டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய என்டையர் ஃபாஸ்ட் டிசைட் பண்ணுறது வந்து உங்கள் ப்ராசஸர் தான். இந்த ரிலேட்டடான ஒர்க்ஸை வந்து நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் என்ன ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது Kiat சிஸ்டமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.